வணக்கம் நண்பர்களே. ஓம் தத்புருஷாய வித்மகி வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். கல்வி கண் துறக்க, படிக்காத பிள்ளைகள் படிக்க, இந்த பொருளை வச்சு நாம் எப்படி புத்திசாலியாக படிக்க வேண்டும் அப்படின்றது தான். படிக்காத படிப்பை கண்டிப்பாக பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ போடுறோம். வாங்க, இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு மட்டும் பார்த்துக்கலாம். இது ஒரே ஒரு பொருள் தான். இதை எப்படி செய்யணும் இந்த பூஜையை அப்படின்றது தான். படிப்பு புத்திசாலியாக படிப்பே வரலை அப்படின்றது கூட, படிப்பு நல்லா எல்லா குழந்தைங்களும் படிக்கணும் அப்படின்ற ஒரே காரணம் தான். படிப்பை பற்றி இப்போ போடுறவங்களுக்கு வீடியோ வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இதை கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் என்ன மாதிரி எழுதியிருக்கேன், இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். சகல கல்விக்கும் பிரம்மா துணை. இதில் படிக்கிறவங்க பேர் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. நான் எப்படி எழுதியிருக்கேனோ அதே மாதிரி படிக்கிறவங்க பேரை இந்த இடத்துல எழுதிக்கோங்க. நான் பொதுவாக மணிகண்டன் அப்படின்னு போட்டிருக்கேன். அதுக்கு கீழே அன்னை சரஸ்வதி சகல கல்விக்கும் என் மனதில் நிற்க அப்படின்னு எழுதியிருக்கேன். இதை இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. யார் பெயராக இருந்தாலும் சரி. இப்போ யார் படிக்கணுமோ அவங்களுடைய பெயர் சென்ட்ரலில் இருக்கணும். நான் எப்படி எழுதியிருக்கணும் அதே மாதிரி சென்ட்ரலில் எந்த பேராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இது இருவருக்குமே பொருந்தும். இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் இப்போ எழுதிக்கிறீங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இப்போ இந்த பேப்பரை நீங்கள் எழுதிட்டீங்க. அதுக்கு வேண்டிய பொருள் உப்பும், இது 4 முகம் ருத்ராட்சி, 4 முகம் ருத்ராட்சி தான் 4 முகம்னு சொல்லுவாங்க. 4 முகம் ருத்ராட்சி. இதை என்ன செய்யணும் அப்படின்றத காட்டுறேன். இந்த பேப்பரை இப்போ நீங்கள் பெயரை எழுதியிருக்கீங்க. இந்த பெயருடைய சென்டரில் இந்த ருத்ராட்சியை வச்சுருங்க. ருத்ராட்சியை வச்சுட்டு இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சமாக குங்குமம், இந்த ருத்ராட்சி வச்சுருக்கீங்க இடத்துல அந்த பேப்பரில் ஃபஸ்ட்டு போடுங்க. மஞ்சளும் குங்குமம் போட்டுட்டு கொஞ்சமாக விபூதியும் போடுங்க. இந்த 3 பொருளுமே இதுக்குள்ளே கொஞ்சமாக விபூதி, மஞ்சள், குங்குமம் இதில் வைக்கணும். வச்சுட்டு அது இந்த மஞ்சள் குங்குமம் போட்டிங்க, ருத்ராட்சியை வச்சுட்டிங்க. அதுக்கு மேலே பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இங்கே இருக்குது பாருங்கள் உப்பு. இந்த கல் உப்பு தான் இருக்கணும். இது நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரணும். அதில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ஒரு தட்டு. இந்த மாதிரி இது நான் மண் அகல் தட்டு கிடையாது. அதனால் நான் வீட்டில் இருந்த ஒரு தட்டு, நான் பாத்திரம் சின்ன தட்டை எடுத்துகிட்ருக்கிறேன். நீங்கள் புதுசாக ஒரு தட்டு வேண்டாம் கூட இந்த மாதிரி சின்னதாக வாங்கிக்கோங்க. இல்லை அப்படி இல்லை எங்கள் வீட்டிலே இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற தட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த உப்பை மனசார உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, மனசார வேண்டிக்கோங்க. உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. அப்பா அம்மா நினச்சிக்கோங்க. அப்பா அம்மா இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. அப்படி குலதெய்வம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி, இது நம்ம ஆளுங்க எல்லாருக்குமே இது உதவும். இதை என்ன பண்ணுறீங்க, இப்படி கையில் எடுத்துக்கிட்டு உங்கள் மனசுக்குள்ளே என்ன படிப்பு உங்களுக்கு வரணும், என்ன எனக்கு விட்டு போனது, எனக்கு மனசில் கவனக்குறைவாக இருக்குது, நான் எதை செய்தாலும் ஞாபகம் வரமாட்டுட்டு இருக்குது, எனக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்கணும், எனக்கு நான் போனவுடன் நான் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதை இப்படி கையில் வச்சுக்கிட்டு, இந்த ருத்ராட்சி நீங்கள் வச்சுருக்கீங்களா, இந்த ருத்ராட்சி மேலே நீங்கள் இதை உங்கள் மனசில் நினச்சிக்கிறீங்க, கையில் வாரி இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு, ஒரு கையில் போதும், ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு, நான் வீடியோ பிடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியல, ஒரு கையில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எடுத்துகிட்டு உங்களுடைய வேண்டுதலை எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு, நான் இப்படி படிக்கணும், இந்த மாதிரி எனக்கு கவனக்குறைவாக இருக்குது, இது எல்லாமே
எனக்கு தெளிவாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா சரஸ்வதியும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கிறீங்க. அதுக்கு அந்தாண்ட பிரம்மாவையும் சரஸ்வதியும் நினச்சிக்கிட்டு இது 4 முக ருத்ராட்சி, 4 முக ருத்ராட்சி தான் வாங்கணும். வீட்டில் 5 முகம் இருக்குது, 6 முகம் இருக்குது, அதெல்லாம் போடக்கூடாது. 4 முக ருத்ராட்சி மட்டும்தான் இருக்கணும். இது மேலே நீங்கள் உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போடுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. நான் எப்படி போடுறேன்னா அது மாதிரி போடுங்க. இது சென்டரில் வைக்கிறீங்க, இது மாதிரி போடுறீங்க. இது கொஞ்சம் பேப்பர் வந்து நான் சிம்பிளாக வீடியோ போடுறதுக்கு சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கிங்க. இதை கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டு இது வந்து மூடிடணும். இங்கே பாரு, இந்த ருத்ராட்சி மூடு தான் தெரியக்கூடாது, இப்படி மூடிடுங்க. இது வந்து எத்தனை முறை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க உப்பு கையில். இதை எடுத்துக்கிட்டு இந்த இது வந்து உப்பு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போட்டு ஒரு 9 முறை இல்லை ஒரு 27 முறை இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதை 27 முறை சாதாரணமாக மனசில் நீங்கள் நினைக்கிறது தான். இதுக்கு மந்திரமெல்லாம் எண்ணம் கிடையாது. இது மாதிரி மூடிடுறீங்க. மூடிட்ட பிறகு என்ன பண்ணுறீங்க, இதை மூடி இப்போ வந்து போட்டிங்க. இதை அப்படியே மடிக்கிறீங்க. உள்ளே இப்படி மடிக்கணும். பேப்பரை வந்துட்டு க்ளீனாக உப்பும் எதுவும் சிந்தாத அளவுக்கு பெருசாக இருக்கட்டும் பேப்பரு. இதை வந்து மடிக்கிறீங்க. மடிச்சுட்டு இதை மடிக்கிறீங்க. நான் ஒரு கையில் பிடிச்சிட்டு வீடியோ போடுறதுனால என்னால் வந்து மடித்து இதை வைக்க முடியல. சரிங்களா? இப்படி மடிக்கிறீங்க. மடிச்சுட்டு இதை எடுத்து இப்போ மடிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கையில் பிடிச்சி எப்படியும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுட்டேன். இதை எடுத்து இந்த மண் சட்டியாக இருந்தாலும் ஓகே தான். இதே மாதிரி இந்த பேப்பர் இங்கே நான் வச்சுருக்கேன் இல்லையா, இது மேலே மீதி இருக்கிற உப்பு என்ன பண்ணுறீங்க, இந்த பேப்பர் வந்து மூடுற அளவுக்கு இது வந்து இந்த நம்ம இதுக்குள்ளே வச்சு மூடிட்டோம். இந்த பேப்பரை மேலே வச்சுருக்குறோம். இந்த பேப்பரு வந்து வச்ச உடனே இதுக்கு பேப்பரை வச்சுட்டிங்க. திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பேப்பர் மேலே வந்து கொஞ்சமாக மஞ்சள், குங்குமம், கொஞ்சம் விபதி இது மேலே சும்மா ஒரு சிட்டிக்கை போட்டுட்டு இந்த உப்பை வந்து மறுபடியும் வாங்கி வச்சிருக்கிற உப்பை இந்த பாத்திரத்தில் நிரப்பி கொட்டிடுங்க. கொட்டி முழுமையாக மூடிடணும். இதை எல்லாம் ஃபுல்லாகவே மறைச்சிடணும். இதை மறைச்சிட்ட பிறகு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய பூஜை ரூம்பு, பூஜை அறை இருக்குது அங்கே, இல்லை ஒரு போட்டோ தான் வச்சுருக்கோம் எங்களுக்கு வசதி கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்களா, அது போட்டோவுக்கு முன்னே வச்சுருக்கோங்க. வச்சுட்டு அப்படி இதை வச்சிட்டிங்க. வச்சிட்ட பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா 3 வெத்தலை, 4 பாக்கு, 2 வாழைப்பழம், ஒரு சின்ன ஒரு தீபம், நெய் தீபமாக இருக்கட்டும். நெய் தீபம்லாம் நெய் வாங்கிறது கூட எனக்கு வசதி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிறது ஏதோ ஒரு தீபம்னு வச்சுக்கோங்க. எந்த விளக்காக இருந்தாலும் விளக்கேற்றிட்டு ஊதுபத்தி கழுப்புறம் காமிச்சிட்டு இது அப்படியே வந்துட்டு 3 நாள் அல்லது வந்து 5 நாள் அல்லது 7 நாள் இல்லை 9 நாள் இந்த ஒத்தப்படியான நாள் வரைக்கும் இது பூஜை ரூமில் தான் இருக்கணும். மறுபடியும் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் எழுந்து நீங்கள் ஸ்கூல் போகிறீங்க, போயிட்டு பிறகு வந்து காலையில் போகும்போது இந்த உப்பை பார்த்து மனசார இப்படி 2 கையிலையும் தொட்டு அனைத்து கல்வியும் எனக்கு வரணும் அப்படின்னு மனசார நினச்சிக்கிட்டு இதே மாதிரி அந்த 5 நாளும் தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லுங்கள். 5 நாள், 7 நாள், 9 நாள் உங்களுக்கு எவ்வளோ டைமு கிடைக்குமோ அந்த மாதிரி நீங்கள் இதை தொட்டு காலையில் போகும்போது இல்லை சாயங்காலம் வந்துட்டு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வரும்போது படுக்க அறைக்கு போகிறீங்களா படுக்கும்போது அதுக்கு முன்னே கூட இதை தொட்டு வணங்கணும். 2 கையிலையும் தொட்டு மனசார வணங்கிட்டு நீங்கள் வந்து படுத்துக்கோங்க. 5ஆவது நாள் முடிஞ்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 5ஆவது நாள் அல்லது 7ஆவது நாள் இல்லை 9ஆவது நாள் ஏதோ ஒரு நாள் முடிஞ்ச உடனே இது என்ன பண்ணுறீங்கன்னா சிவப்பு நூல் இருக்குது பார்த்தீங்களா, சிவப்பு நூலாக தான் இருக்கணும். இந்த சிவப்பு நூலை வந்து உங்களுக்கு கழுத்துக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எப்படி போடணும்னு நினைக்கிறோம் அந்த அளவுக்கு சிவப்பு நூல் வாங்கி கோத்து, சரியா, இதை கழுத்தில் நீங்கள் அணைஞ்சிக்கோங்க, போட்டுக்கோங்க, கழுத்தில் போட்டுக்கோங்க. நீங்கள் கழுத்தில் போட்டுக்கிட்ட பிறகு உங்களுக்கு தாராளமாக உன்னுடைய இஷ்ட தெய்வம், உன்னுடைய கடவுள், உங்களுடைய குலதெய்வம் ஏதோ ஒரு தெய்வத்தை நினச்சிக்கிட்டு நீங்கள் இதை கழுத்தில் அணைஞ்சிக்கோங்க. நீங்கள் இதில் படிப்பில் வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக படிப்பு உங்களுக்கு சரமாரியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும். முதல் மாணவனாக நீ விளங்கலாம், நீ வரலாம். படிப்பில் விட்டு போனது கூட உனக்கு அந்த அளவுக்கு இது வந்து உதவும். நான் சொன்ன பரிகாரத்தை நீங்கள்
நான் எப்படி சொன்னேன்னா அந்த மாதிரி செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைத்து மாணவர்களுக்கும், அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், அனைவருக்கும் என் அன்பார்ந்த வேண்டுகோள். எனக்கு நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என் ஈசன் ஆதிசிவசக்திக்கு சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவும் உங்களுக்கு நான் நல்ல முறையில் போடுறேன். வணக்கம் நண்பர்களே.